SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. உத்தரப்பிரதேச மாநில பஞ்சாயத்து தேர்தலில் பதிவான வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் உள்ள சக் எனும் கிராமத்தில் பஞ்சாயத்து தேர்தலின் போது பதிவான மொத்த வாக்குகள் 1194 என வாய்மொழியாக தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது 1213 வாக்குகள் பதிவாகி இருந்ததாகவும், எனவே 19 வாக்குகள் இடைவெளி எப்படி ஏற்பட்டது என கூறி கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் பதிவான வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டு கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் மறு வாக்கு எண்ணிக்கைக்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி உத்தரவை ரத்து செய்தது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது. இவ்வழக்கில் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஜனநாயக நாட்டில் பதிவாகக்கூடிய ஒவ்வொரு வாக்கிற்கும் தனி சக்தி உள்ளது என கூறியதோடு மறு வாக்கு எண்ணிக்கை உத்தரவை ரத்து செய்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டனர்.